அவங்க நமக்கு அந்த பொம்மைகள குடுப்பாங்க. ஸோ நல்ல ஆர்டிஸ்ட் கிடைச்சு, அவங்கள்ட்டேருந்து பொம்மை வாங்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்த பொம்மைகள்லாம் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பர்ட்டிகுலர் ஆர்டிஸ்ட் இது வந்து கடையில கிடைக்காது. ஒரு பர்ட்டிகுலர் ஆர்டிஸ்ட் வந்து அது அவரு தயார் பண்ணது. அவரு 70 பிளஸ் இயர்ஸ். ஏஜ் வந்து 70 வயசுக்கு மேல ஆனதுனால, அவங்க குடும்பத்தில நீங்க இனிமே சிரமப்படாதீங்கன்னு, நம்ம ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி தான் பண்ண சொல்லி வாங்குறோம். அதுவும் கூட நான் நேரடியா பேச முடியல. அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு ஒரு இருப்பாங்க இல்லையா? அவங்கள புடிச்சு, அவங்கள்ட்ட நம்ம சொல்லி கிட்டத்தட்ட ஒரு ஒரு பொம்மைக்காக நம்ம கெஞ்சுவோம் லிட்டரலி. அந்த பொம்மை நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா ரொம்ப அழகான பொம்மைகள் கிடைக்கிறது வந்து ரொம்ப சவாலான விஷயம். அதனால அதுக்கு மெனக்கெடல் அதிகம். தேடி 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 ஒவ்வொரு தேடி பொம்மையும் வாங்குறீங்க. வாங்கணும். ஆமா. மேம் உங்க வீட்ல பாதிக்கு மேல கொலு பொம்மையா பிள்ளையார் தான் இருக்கான்னு சொல்லலாம். உங்களுக்கு பிள்ளையார்னா அவ்ளோ பிடிக்குமா மேம்? எனக்கு ஆக்சுவலி மதுரை மீனாட்சி தான் ரொம்ப இஷ்டம். ஆனா பிள்ளையாருக்கு என்ன புடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். அவரு இந்த வீட்டுக்கு வந்து ரொம்ப ஆசையா உட்கார்றாரு. நாங்க வந்து இந்த வீட்டுக்கு வந்து 2010ல நாங்க வீடு கிரகப்பிரவேசம் பண்ணோம். அந்த சமயத்துல வீட்டுக்கு வந்த கிஃப்ட் எல்லாமே பிள்ளையாராவே தான் வந்தது.